ஹலோ நண்பா, வெல்கம் டு ஜிகே இன்ஃபோ பைட்ஸ். நான் உங்கள் உமர் அலி. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், என்னடா வாட்ஸ்அப்பில் தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. என்னதான் ப்ரைவசி பாலிசி புதுசாக வாட்ஸ்அப் கொண்டு வந்தாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண டைம் வரைக்கும் ஆச்சு நம்ம எல்லாரும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக யூஸ் பண்ணலாம். நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் ட்ரிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரிக் என்னவென்றால், நம்ம எல்லாரும் போன்ல ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம். பட் இந்த ட்ரிக்ஸை அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க இதுல இருக்கிற ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அழகா இருக்கும் உங்க போட்டோ இன்னும் பியூட்டிஃபுல்லா காட்டும். செகண்டா நம்ம பார்க்க போற ட்ரிக்ஸ் ஸ்டோரேஜ் மேனேஜர். எஸ், ஒருத்தர் வாட்ஸ்அப்ல இருந்தா மினிமம் 10 குரூப்ஸ்லயாவது இருப்போம். அதுல தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுலயே எல்லாம் மெனி டைம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணதாகவும் அதுவும் எல்லாம் லார்ஜ் ஃபைல்ஸா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம தேடி கிளியர் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதுல உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா லார்ஜ் ஃபைல்ஸும் இங்க வந்துடும். அதை நீங்க இங்க டிலீட் பண்ணிக்கலாம். இதனால எல்லாமே கிளியர் ஆயிடும், உங்களுக்கும் ஸ்பேஸும் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா டைனாமிக் வால்பேப்பர். இது சூப்பர்னு நான் சொல்றேன், இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்படி என்ன ட்ரிக்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, சாட்ஸ் வால்பேப்பர்ல எல்லாத்துக்கும் ஒரே வால்பேப்பர் வச்சு தான் இருப்போம். பட் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் வால்பேப்பர்ஸை செட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருடைய கான்டாக்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல வால்பேப்பர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் கீழே இருக்கிற சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்க இருக்கிற ஏதாவது பிக்சரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், வால்பேப்பர் செட் ஆயிடுச்சு. இப்படி பண்ணி நீங்க யாருக்கெல்லாம் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே நீங்க இந்த வால்பேப்பர் எவ்வளவு பிரைட்டா இருக்கணும்னு கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் சூப்பரா இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பே நம்மள கண்காணிக்குது. அதாவது நீங்க எவ்வளவு டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அண்ட் என்னென்னலாம் அப்லோட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அப்லோட் பண்ணிருக்கீங்க அண்ட் நீங்க எவ்வளவு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்திருக்கீங்கன்ற வரைக்கும் நம்மள கண்காணிக்குது. அதுதான் நெட்வொர்க் யூசேஜ். இதை நீங்க ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, செகண்டா இருக்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இங்க இருக்கும். அண்ட் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி 5th ட்ரிக் என்னன்னா டே அண்ட் நைட் வால்பேப்பர். நார்மலா நம்ம ஒரு வால்பேப்பர் செட் பண்ணி அப்படியே வச்சிருவோம். அது டே டைம்ல கொஞ்சம் பிரைட்டாகவும் நைட் டைம்ல கொஞ்சம் டிம்மாவும் காட்டும். பட் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டார்க் மோட்ல செட் பண்ணாம நார்மல் மோட்ல செட் பண்ணிக்கோங்க. தென் வால்பேப்பர் ஆப்ஷன்ல போயிட்டு நல்லா பிரைட்டா இருக்கிற ஒரு வால்பேப்பரை செட் பண்ணிக்கோங்க. தென் டார்க் மோட்ல எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் வால்பேப்பர் ஆப்ஷனுக்கு போயிட்டு சேம் ப்ரொசீஜர் படி நல்லா இருக்கிற ஒரு டார்க்கான வால்பேப்பரை செட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா டார்க் மோட் இருக்கும்போது ஒரு வால்பேப்பரும் அண்ட் இல்லாத போது இன்னொரு வால்பேப்பரும் மாறி மாறி சூப்பராகவே இருக்கும். நான் சொன்ன இந்த 5 ட்ரிக்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கோ அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஜிகே இன்ஃபோ பைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.